நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. ஜோதிடம் பகுதியில் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி விவரத்தை பார்ப்போம். பூராட நட்சத்திரத்தின் தேவதை வடிவம். கடலில் சேரக்கூடிய நதி ரூபமாக இருப்பவளும் சகல ஜீவராசிகளையும் மகிழ்விக்க செய்பவளுமான பூராட நட்சத்திரத்தின் அதிதேவதையான அபை என்னும் ஜலதேவதைகள் பூராட நட்சத்திரத்தின் தேவதைகளாகும். பூராட நட்சத்திரத்தின் வடிவம் அரை வட்ட சந்திரனை போன்ற வடிவம் உடைய 4 நட்சத்திரங்களை கொண்ட தொகுப்பு ஆகும். பூராட நட்சத்திரத்தின் நிறம் வெளுப்பு. இருப்பிடம் சூன்யமான இடம். ஜாதி பெண் நட்சத்திர ஜாதி. கணங்களில் மனுஷகணம். யோனி மிருகம் ஆண் குரங்கு. மரம் பாலுள்ள வஞ்சி அல்லது நாவல் மரம். பறவை கௌதாரி. பஞ்சபூத தத்துவத்தில் வாயு தத்துவம் உடையது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 63 நாயன்மார்களில் கடைசி நாயன்மார். திருச்சங்கமங்கையிலே வேளாளர் குலத்தில் உதித்து சில காலம் பௌத்தராக இருந்து பின்பு பல மதங்களை அடைந்து சைவமே சிறந்த மதமென்று தெளிந்து சைவராகி பக்தியின் மேலீட்டால் இறைவனை கல்லால் அர்ச்சித்து முக்தி பெற்ற சாக்கிய நாயனார் இந்த நட்சத்திரத்தில் உதித்தவர். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை. நட்சத்திரத்தின் தேவதை ஜலதேவதையாகும். ஜலதேவதை என்பது ஜலத்திற்கு ஆதாரமான மலைக்கான கடவுள் வருண பகவான் ஆவார். சைவ ஆகமங்களில் பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவமாக விளங்குவது திருவானைக்காவல் கோவிலாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவானைக்கோவில் இறைவனும் இறைவியுமே அதிர்ஷ்ட தெய்வங்களாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய ஸ்தலம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலுள்ள திரு ஆனைக்கா என்னும் திருவானைக்காவல் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் தத்துவமுள்ள ஸ்தலமாகும். இங்கு வெள்ளை யானையும் சிலந்தியும் வழிபட்டுள்ளன. ஆதிசங்கரர் இங்கு எந்திர பிரதிஷ்டை செய்துள்ளார். இங்குள்ள அம்மனின் பெயர் அகிலாண்டேஸ்வரி. காலமேக புலவருக்கு கனவில் தோன்றி நாவில் ஓம் என்னும் பிரணவத்தை எழுதி பாடல் பாடும் புலமையை கொடுத்த ஈஸ்வரி. அகிலாண்டேஸ்வரியின் உக்கிரத்தை குறைக்க கோவில் முன்பாக விநாயகரை பிரதிஷ்டை செய்து 2 செவிகளுக்கு ஆபரணமாக ஸ்ரீ சக்கரங்கள் 2 செய்து அம்பிகைக்கு அவற்றை தடாங்கமாக ஆதிசங்கரர் அணிவித்துள்ளார். இந்த கோவிலின் 4வது மதில் சுவருக்கு திருநீற்றான் மதில் என்று பெயர். 32 அடி உயரமும் 800 அடி நீளமும் உடையது. இறைவன் சித்தர் வேடம் கொண்டு திருநீற்றை மட்டும் கூலியாக கொடுத்து இந்த மதில் சுவரை கட்டியதாக வரலாறு உள்ளது. சம்பந்தர் 3 பதிகங்களும் அப்பர் 3 பதிகங்களும் சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளார். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் ஜென்ம நட்சத்திரத்தில் காவிரியில் குளித்துவிட்டு திருவானைக்கோவில் ஜம்புலிங்கேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரியையும் தரிசனம் செய்து நல்ல அதிர்ஷ்டத்துடன் வாழ்க்கையை வாழலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் ஸ்தோத்திரங்கள். பூராடம் நட்சத்திரத்திற்கு சிவபெருமானே அதிர்ஷ்ட தேவதையாக வருவதால் சிவபெருமானுக்குரிய லிங்க அஷ்டகம், வில்வ அஷ்டோத்தரம், சிவமகாபுராணம், சிவநாம அர்ச்சனை போன்ற மந்திரங்களையெல்லாம் சொல்லி வழிபடலாம். பூராடம் நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம். ஓம் சமுத்திரகாமாயை வித்மஹே மகாபிஜிதாயை தீமஹி தன்னோ பூர்வஷாடா பிரச்சோதயாத். பூராடம் நட்சத்திரத்திற்கான நட்சத்திர சூக்தம் தமிழாக்கம். புனித நீர் தேவதைகள் ஆகாயத்திலும் பூமியிலும் திகழ்கிறார்கள். கிணறுகளாக உள்ளார்கள். நதிகளாக பாய்ந்தோடி கடலில் கலக்கிறார்கள். தாங்களும் தூயவர்களாக திகழ்ந்து பிறரையும் நல்வழியில் நடத்தி செல்கிறார்கள்.
சுய விருப்பத்துடன் பூராட நட்சத்திரம் அவர்களை தொடர்கிறாள். அவர்களிடமே அமிர்தத்தை பருகுகிறாள். அவர்கள் நமக்கு மங்களமும் நன்மையும் செய்யட்டும். திருமுறை பதிகம். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள், மனதுக்கு ஓர் வித்தானாய் மண்ணானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை, என்னானாய் என்னானாய் எண்ணிலல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. பூராட நட்சத்திரக்காரர்கள் தனது ஜென்ம நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது போன்ற வழிபாட்டு முறைகளை செய்யலாம். வழிபாடுகள் என்பது நம்மை தேவையற்ற ஆசைகளிலிருந்து வெளிக்கொண்டு வந்து நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு வழிமுறையாகும். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.